என்னப்பா இது என்ன மோரா? மோரில் இவ்வளோ மசாலா போட்டிருக்கீங்களா? இது வந்து ஒயிட் பிரியாணி. ஒயிட் பிரியாணினா இது எப்படி பண்ணுவீங்க? இதில் வந்து தக்காளி வெங்காயம் கிடையாது. தக்காளி வெங்காயம் கிடையாது. ஓகே. அது இல்லாமல் இது வந்து தேங்காய் பால். அந்த தேங்காய் பாலில் இஞ்சி பூண்டு தொக்கு, அப்புறம் சால்ட்டு, பாண்டான் லீவ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் சும்மா கீரி போட்டிருக்கிறேன், எடுத்துடலாது. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, அப்புறம் ஸ்டார் அனீஸு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒயிட் பிரியாணி. இது வந்து இந்த டபுள் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒயிட் பிரியாணிக்கு இது மாதிரி போடலாம். இது வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு 4 விசில் கொடுத்து இப்போ அதை வந்து ஆற வச்சு போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பன்னீரும் போடுவேன் நான். பன்னீரும் என்ன பீன்ஸு? லாங் பீன்ஸ், டபுள் பீன்ஸ். டபுள் பீன்ஸ் பிரியாணி. ஆமாம், டபுள் பீன்ஸ் பிரியாணி. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ண போகிறேன். இது வந்து இப்போது 4 டம்ளர் இது ரைஸ் எடுத்துருக்கிறேன். 4 டம்ளருக்கு 8 டம்ளர் வந்து இது எடுத்துருக்கிறேன். அதாவது இன்ட்டு 2. அதாவது தேங்காய் பாலும் அப்புறம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டதில் இப்போ வந்து கரெக்டாக ஒரு 8க்கு இன்னும் கொஞ்சம் கம்மி. ஓகே, இதுதான் 8 கரெக்டாக. சரியா, 8 டம்ளர் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து எப்படி நீங்கள் ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கீங்களா? இல்லை, ஒரு முழு தேங்காய்க்கு கொஞ்சம் கம்மி, 3/4 தேங்காய். நம்ம மொத்தமாக தேங்காய் இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு திகட்டிடும். இது போட்டுட்டு இதில் வந்து நெய் போடுறேன். ஏன்னா இதில் வந்து ஆயில் வேணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய். இருக்கிறதுலே ரொம்ப இதில் வந்து பிரியாணி போல ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெனக்கெடும் எல்லாமே. ஒரு உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் பன்னீர் மட்டும் போடணும். பன்னீர் போட்டுட்டா இந்த வேலை முடிஞ்சிடும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ குவான்டிட்டி போட்டீங்க? 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு போடணும், ஏன்னா அரிசி ஜாஸ்தி. ஓகே. இது எத்தனை பேர் சாப்பிட்லாம்? இதா ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். 8 பேர் சாப்பிட்லாம். ஆமாம், குக்கர் சைஸ் பெருசு. ஓகே. இப்போ வந்து நான் 200 கிராம் பன்னீர் போடுறேன். ஓகே, எந்த ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் எந்த பன்னீர்னா போட்டுக்கோங்க. எந்த பன்னீர் அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. எது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரே பிராண்டாக யூஸ் பண்ண மாட்டோம். இது அப்படியே கட் பண்ணி போட்டால் போதுமா? வெந்துடும். ஆமாம், ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பால் கொதிக்க வச்சு அதை திரிக்கிறது. அதனால் இந்த பன்னீரெல்லாம் எப்பவுமே வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் ஆற வச்சு. இந்த இது போனதுக்கப்புறம் கூலிங். இப்போ வந்து ஒரு ஃபுல் பன்னீர் இது எடுத்துக்கிறீங்களா? அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வரும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ பன்னீரும் சேர்த்து நம்ம வந்து இது பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் எப்படி? இப்போ வந்து இந்த பன்னீரில் அதாவது நீங்கள் வந்து சால்ட்டு எச்சு கடுமை இருக்குமான்னு கேட்குறேன். இப்படிலாம் இல்லை. சால்ட் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது ரைஸில் தான் வந்து அது மிஸ் பண்ணாதீங்க, அதே வேஸ்ட் பண்ண வேணாம். சரியா? அதாவது சால்ட் எப்படி இருக்குன்னா, ரைஸ் வந்து என்ன ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? புல்லட். அதாவது நான் வந்து சால்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ அப்படின்ட்டு பயப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா ரைஸ் போடும்போது அது எல்லாமே அட்ஜஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் ஃபைனலாக இதை நான் இப்போது ரைஸ் குக்கரில் வச்சிடுறேன். இது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு கொஞ்சோண்டு புதினா மட்டும் நான் அப்படியே தூவி விட்டுறேன். எப்படி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுப்பீங்களா? ஒரு கைப்பிடி போதும்.
ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி தான் போதும். ஓகே, 5 விரலில் அடங்குற மாதிரி புதினா இருந்தால் போதும். வாவ். இது ஃபுல்லாக ரெடி ஆன பிறகு எடுத்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போது ஒரு கைப்பிடி புதினா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டாச்சு. இப்போ தட்டு க்ளோஸ் பண்ணணும்.